வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுஹியன் சுசியம்ன்றது தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது மைதா மாவு வேணும், மேல் மாவு. அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் இட்லி மாவு, புளிச்ச மாவு கொஞ்சம் இருந்ததுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு, மேல் மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு நம்ம போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பேட்ரு பஜ்ஜி மாவு பேட்ரு அளவுக்கு வேணும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் விட்டுக்கிறேன். இதில் நீங்கள் மில்க்கு கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். மில்க் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேல் மாவுக்கு கொஞ்சம் சுகர் வேணும்னா இது ஆப்ஷனல் தான். நான் இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுவும் ஆட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல், லம்ஸ் இல்லாமல் அதை நல்லா நீங்கள் பேட்டரை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டியாக இருக்கிறதுனால நான் திருப்பி ஒரு டேபிள் ஸ்பூன், அதான் டோட்டல் 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்கிறேன், மேல் மாவு. இது கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரோ கொஞ்சம் நீங்கள் ரைஸ் பவுடரோ சேர்த்துட்டிங்கன்னா கிறிஸ்பி அவுட்டர் கோட் வரும் உங்களுக்கு. இப்போ நான் சேர்க்குறது ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் கிராம், அதாவது பாசி பயிறு சேர்த்துருக்குறேன். அதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டிருக்கிறேன். ஒரு கப் போல் நான் ஃப்ரெஷ் கோக்னட் அதை ஆட் பண்ணுறேன். கிரேட்டட் கோக்னட் ஆட் பண்ணுறேன். தேங்காய் பூவு. இப்போ சேர்க்குறது நாட்டு சக்கரை, ரா சுகர், ப்ரௌன் சுகர்னு சொல்கிறது. இதுக்கு தேவையான அளவு ஒரு 2 நீங்கள் க்ரஷ் பண்ணி காடமம் போடலாம், ஏலக்காய் போடலாம். இப்படியே கூட நீங்கள் சுண்டலாக சாப்பிடலாம். நான் இது சரியாக கொஞ்சம் பாயில் ஆகலை, அதனால நான் கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுக்கிறேன். கிரைண்டரில் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி 1-2மா ரொம்ப நீங்கள் க்ரஷ் பண்ணிடாதீங்க, நைஸ் ஆக்கிடாதீங்க. இது இப்படியே நீங்கள் உருண்டையாக பிடிச்சி சில்ட்ரனுக்கு கொடுத்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் விரும்பி சாப்பிடலாம், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அல்லது உங்களுக்கு நீங்கள் நான் செய்கிற மாதிரி இப்போ சுஹியன் மாதிரி செய்யலாம். சுஹியன் யூஸ்வலி பெங்கால் கிராமில் செய்வாங்க, பெங்கால் கிராம் தாலில் செய்வாங்க. அதாவது கடலைப்பருப்பில் செய்யக்கூடியது. நான் இதில் ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் கிராமில் பண்ணியிருக்கிறேன். பாசிப்பயிரை முளைக்கட்டி அதில் பண்ணியிருக்கிறேன் நான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். செய்து பாருங்கள், பிள்ளைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம அந்த மேல் மாவில் அதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது எப்படி செய்யலான்னு பார்த்துலாம். இப்போ நான் உருண்டையாக உருட்டின பிறகு நம்ம அதை கோட் பண்ணி, அந்த மாவில் கோட் பண்ணி இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கோட் பண்ணிங்கனால நல்லா கோட் ஆகிடும். இந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணும். இப்போ டீப் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ லோ ஃப்ளேம் அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப நீங்கள் இதை ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி உள்ளே பாயில் ஆனது தான் இருக்குது. லேசாக ஃப்ரை ஆன பிறகு நீங்கள் அதை திருப்பி போட்டு எடுத்துருங்க. இது சாப்பிட்றது நம்ம அனிமிக் ஆகாமல் நம்மளை பாதுகாத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனிமியா வராது, நமக்கு டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுன்றாங்க. டயபெட்டிஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்க இது இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்டட் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேட் ஃப்ரீயாக இருக்கும். ஜாஸ்தி உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாது. அதே போல் கொலஸ்ட்ரால் லெவல்ஸையும் இது குறைக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ப்ரவுட் பண்ணி இந்த மாதிரி சாப்பிடுங்க. ரொம்ப டீப் ஃப்ரைடு நம்ம சாப்பிட்றதில்ல, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றதுனால வெயிட் போடாது. என்னைக்காவது ஒரு நாள் ஸ்நாக்காக நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். செய்து பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்டி ஹெல்தி ரெசிபீஸ்லாம் நிறைய இருக்குது என்னோட சேனலில், போய் பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.